வணக்கம். லைட் பச்சை கலரும் பிங்க் கலரும் சேர்ந்த மாதிரி வரி கத்திரிக்காய் 7 எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் 1 எடுத்திருக்கேன். கடாய் சூடானது 2 ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் ஒரு சிட்டிகளவு சோம்பு, சோம்பு லேசாக பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின வெங்காயம் 2, வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவு வதங்கணும். வெங்காயம் வதங்குவதும் பொடியாக நறுக்கின தக்காளி, பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2, தக்காளி சேர்த்து சுருண்டு வர அளவு தக்காளி இது மாதிரி மேஷ் பண்ணி விட்டு சுருண்டு அளவு வதங்கதும் கத்திரிக்காய் காம்பு மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு சின்ன கத்திரிக்காவை 4 சொத்தை இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கத்திரிக்காய் மட்டும் பெருசாக இருந்தது, அதனால் இதை மட்டும் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் சேர்த்து நிறமாற அளவு லேசாக வதக்கணும். இந்த அளவு நிறமாற அளவு வதங்கணும். நறுக்குன முருங்கைக்காய், முருங்கைக்காய் சேர்த்து லேசாக வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் பொடி, கல் உப்பு தேவைக்கிறப்ப லேசாக எண்ணெயில் வதங்கணும். தண்ணி 1 கப்பு கலந்து விட்டு 5 நிமிஷம் மூடி வேக வைக்கணும். கத்திரிக்காய் உடையாத மாதிரி எடையடை கலந்து விட்டு வேக விடணும். தண்ணி வற்றி இந்த அளவு சுருண்டு வரும்போது இறக்கலாம். கொத்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு சாதத்தோடு சாப்பிட்லாம், கஞ்சியோடவும் தொட்டு சாப்பிட்லாம்.